தந்திடே நன்றியா, சுகம் தந்திடே நன்றியா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இசையா, ஆராதனை 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 ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஜபாவி ஒற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே நேரங்களில. ஜபாவி ஒற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜபாவி ஊற்றுமையா, கண்ணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே.
ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இருதயத்தின் துடிப்பை அறிந்து கொண்டு கண்ணீரோடு கூட திறப்பில நிற்பதற்கான ஜெப பாரத்தை எங்க மேல இந்த பாடுபொழுதே உம்முடைய கிருபை எங்க மேல ஊற்றப்படட்டும்பா. உங்க அபிஷேகம் எங்க மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய உள்ளத்தை உடைத்து ஜெபிக்கிற அந்த ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் கிருபைகளை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும் ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். ஹல்லேலூயா 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 ஷபகடலபக Rikala shatala doraka nala shaparaka Ribiklo shatala danaka nakare Ribiakato na shata nakarakana எங்க ஜெபத்தை தடை பண்ணுகிற எல்லா சத்துருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆத்துமாய் ஊற்றி ஜெபிப்பதற்கு தடையாய் இருக்கிற எல்லா தடையை கொண்டு வருகிற சத்துருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. திறப்பில நிற்க முடியாதபடிக்கு குழந்தைகளில் நிற்க முடியாதபடிக்கு கிரியை செய்கிற பலவீனத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை வேளையில எங்களை விட்டு விலகுவதாக. எங்களை விட்டு விலகுவதாக. சோர்வுகளை கொண்டு வருகிற பலவீனங்களை கொண்டு வருகிற அசதிகளை கொண்டு வருகிற ஜெபிக்க முடியாதபடிக்கிற அந்த மனநிலை கொண்டு வராதபடிக்கு போராடுகிற எல்லா சத்துருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த இரவுகளில் கட்டிந்து கொள்ளுகிறோம். ஆராதனை வேளையிலே கட்டிந்து கொள்ளுகிறோம். சரீரத்தை ஸ்தோத்திரம் பலவீனப்படுத்துகிற பலவீனத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அதமாக்கப்படும்படியாக அதமாக்கப்படட்டு. இயேசுவின் நாமத்தினால ஆராதிக்க கூடாதபடிக்கு தங்கள் வாய்களை விரிவாய் திறக்க முடியாதபடிக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்காதபடிக்கு போராடி கொண்டிருக்கிற எல்லா இருளின் வல்லமைகள் தூக்கத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை திடமுழுவதமாக பிரசன்னமாவீராக. திடமுழுவதமாக கர்த்தருடைய ஆளுகை உண்டாவதாக. ஒவ்வொரு மேல கர்த்தருடைய பிரசன்னம் வெளியரங்கமாக உண்டாவதாக. ஒவ்வொரு ஆண்டவரே தேவ பிரசன்னத்தினால ஆத்ம பாரத்தினால ஜெபிக்கிற ஆவியினால மந்தாத்தின் ஆவியினால புலம்பெயரின் ஆவியினால பரிதபிக்கிற ஆவியினால கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆவியினால உள்ளத்தை உடைத்திருக்கிற ஆவியினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. என்னை முதற்கொண்டு நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே ஜெபத்தை பற்றி எரிய செய்கிற பரிசுத்த ஆவியானவரே ஆரம்ப வேளையிலே எங்களை ஜெபத்தினால் பற்றி எரிய செய்யுங்கப்பா. பற்றி எரிய செய்யுங்க ஆண்டவரே. எல்லா சிறைச்சால் கதவுகள் திறக்கப்படட்டும். எல்லா சங்கிலிகள் அவிழ்ந்து விழுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உத்தரவாதத்தோடு ஆண்டவருக்கு சமூகத்தில் நின்று எங்க தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு ஆண்டவரே எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. எங்களை முத்திரிட வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிறவர் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்கிறவர் என்று அநேக பரிசுத்தவான்கள் அவங்க புத்தகத்துல பதிவிட்டு இருக்கிறாங்களே. இன்றைக்கு ஆண்டவருடைய பாரத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய ஏக்கத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே ஆண்டவருடைய ஏக்கத்தின் அந்த பெருமூச்சு எங்க செவிகளிலே தொனிக்கட்டு ஆண்டவரே. எங்க இருதயங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா தொனிக்கட்டு ஆண்டவரே. எங்க செவிக ஆண்டவரே எங்க காதுக இருதயத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்த மார்பில வைத்து கேட்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உத்தரவாதத்தோடு பண்ணணும் ஆண்டவரே.
ஆண்டவரே உத்தரவாதத்தோடு சமூகத்துல நிற்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபைகளை தாங்க இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே, கிருபைகளை தாங்க ஆண்டவரே, கிருபைகளை தாங்க. நாங்க பலவீனென்று நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, பலவீனென்று அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஜெபிப்பதற்கு நல்ல கிருபைகளை தாங்கப்பா, பாரத்தோடு ஜெபிப்பதற்கு கிருபைகளை தாங்கப்பா. ஒரு வார்த்தையினால் நாங்க ஜெபித்து விட்டு போகாம இந்த இடத்தை விட்டு ஆண்டவரே, இருதயத்தின் கதைகளை அறிந்து கொண்டு ஆண்டவரே, தேசத்தின் நிலைகளை அறிந்து கொண்டு ஜெபிப்பதற்கு கிருபைகளை தாங்கப்பா. உணர்வுள்ள இருதயங்களை எங்களுக்கு தாங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கணும்ப்பா. பல நாட்கள் கண்ணீரோடு ஜெபிப்பது ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. மறைந்து போனது ஆரம்ப நாட்கள் உணர்வோடு கூட கண்ணீரோடு தேவ சமூகத்தில் இன்றைக்கு நின்றோம். நம்ம இன்றைக்கு கண்ணீரை பார்ப்பது பெரிய காரியமா இருக்கிறது. அவர் கிச்சமன தோட்டத்தில் அவர் மலர்ந்த சத்தத்தோடும் கண்ணீரோடு கூட அழுந்தது வேதத்தில் வாசிக்கிறது. இன்னைக்கு கண்ணீரோடு கூட ஜெபிப்பதற்கு அந்த ஜபத்தினால எங்களை புதுப்பித்து விடுங்க பரிசுத்த ஆவியானவரே. ஜபத்தினால் எங்களை புதுப்பித்து விடுங்க பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. என் ஜபங்கள் எல்லாம் மங்கி போயிருக்குதுப்பா. வார்த்தைகளை சொல்ல முடியல ஆண்டவரே, வார்த்தைகளை சொல்லாம இருதயத்தில் ஊற்றுவதே ஒரு ஜபத்தின் சிறந்த தலைவனாக மாறும். இன்னைக்கு ஆண்டவரே ஆராதனை வேலையிலப்பா மேல ஊற்றப்படட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடங்கள் ஆண்டவரே இருதயத்தை புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய இருதயத்தை தகப்பன் புரிந்து கொள்வது போல இருதயத்தை பிள்ளைகளாக நாங்கள் தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நடக்கணும்ப்பா. அபிஷேகத்தின் பிரசன்னம் மேல மீது இருக்கிற காரியங்களை கத்த நீங்க பொறுப்பெடுத்து ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தினால நடத்துங்க. எங்களுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாமுடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிறீர்களே. இன்னைக்கு பரிசுத்த ஆவியினர் முழுமையாய் நிரம்பி ஆண்டவரே இருதயத்தின் அங்காளைப்பை ஆண்டவரை வெளிப்படுத்தும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஜபங்களை எல்லாம் கேட்பதற்காக நன்றி. ஆராதனை நீங்க மகிமைப்பட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் நம்ம ஜப வேலைக்காய் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம ஜப ஆவியால் நிரம்பியிருக்கிறார். தேவ ஆவியா நம்ம ஜபத்தால் நிரம்பபடி ஓ ஜீசஸ் ஆவியானவர் நம்ம மேலே இறங்கி இருக்கிறார். இந்த வேலை நம்ம மேலே இறங்கி இருக்கிறார். அப்படியே பிரசன்னம் மேல் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்படியே பிரசன்னம் அளவில்லாமல் நம்ம மேல ஊற்றப்பட்டு இருக்கிறது. இந்த நாள்ல நம்ம ஒரு காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சபைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சபை குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். விசுவாசிகளுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறோம். முடிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஒரு மனப்பட்டவர்களாக இன்னைக்கு சபைகளுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லைன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறபடியே ஆலோசனை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை, ஆலோசனை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம மன்றாடி ஜெபம் பண்ண போகிறோம். இந்த இரவு வேளை நம்ம மன்றாடி ஜெபம் பண்ண போகிறோம். இந்த இரவு வேளை நம்ம மன்றாடி ஜெபம் பண்ண போகிறோம். தேவ பிள்ளையே, நம்ம வாசிக்கிறபடியே ஓ யுத்த களத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறோம். பலவான்களை முந்தி கட்டினால் ஒளியே அவன் உடம்புகளை கொள்ளடிய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இதனால் அவன் கையில் இருக்கிற எல்லா அதிகாரங்களை பிடிக்கி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நாம உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறோம். இயேசு கிட்ட கேளி ஜெபம் பண்ணுங்க. இயேசுபா கிட்ட நோக்கி ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிட்ட நோக்கி பார்த்து நம்ம ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் தான் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இப்போது நம்ம கிட்ட உருவின பட்டயம் இருக்கிறது. கர்த்தர் நம்ம மேல உத்தரவாதம் பண்ணி உன்னையும் என்னையும் நம்பி அவருடைய பட்டயத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? எல்லா சங்காரத்தை உடைப்பதற்காக, எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கப்படுவதற்காக, பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற எல்லா பிசாசுகளை தரமட்டமாய் தாழ்த்துவதற்காக தான் கர்த்தர் நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த உருவின பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சபை மேல
கண் வைத்திருக்கிற பொல்லாத பிசாசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருகிறேன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருகிற எங்கள் சபை மேல உங்க கையை எடு. என் சபை மேல இருந்து உங்க கையை எடு. என் சபை மேல இருந்து உங்க கண்ணை எடு. என் சபை மேல இருந்து என் சபையை கெடுக்கிற சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் சபையை கெடுக்கிற, என் சபைக்கு விரோதமா எழும்புகிற அநேக விதமான இச்சைகளை கொண்டு வருகிற, அநேக பிரச்சனைகளை கொண்டு வருகிற, அநேக போராட்டங்களை கொண்டு வருகிற, அநேக பலவீனங்களை கொண்டு வருகிற, நூதனமான காரியங்களை கொண்டு வருகிற, நூதனமான ஆலோசனை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்போது அவருக்காக 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 நான் வந்து நிற்கிறேன். சொல்லுங்க, நான் அவருக்காக வந்து நிற்கிறேன். ஓ வல்லமை 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 இப்போது எங்க மேல ஊற்றப்படுவதாக. இப்போது எப்படி வல்லமை ஊற்றப்படுவதாக. ஏ ஜீசஸ் ஹalleluya. பெருங்காற்றாய் வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, சபை மேல அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாய் வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாய் வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுவே. ஹalleluya. தேவாவியானவர் தேவாவியானவர் எங்க சபை மேல உம்முடைய வல்லமை பலமாய் இறங்கினதற்காக சபைகளில் தகப்பனே விசுவாசிகளுக்குள்ள குழப்பங்களை உண்டு பண்ணி சபைக்கு போக கூடாதபடி அநேக போராட்டங்களை வியாதியை கொண்டு வருகிற ஓ பொல்லாத பிசாசே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருகிற அவர் சொல்லி இருக்கிறாரே, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயமான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா என்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதே சபைகள் எழும்பட்டும், சபைகள் எழும்பட்டும், தூபமாய் எழும்பட்டும், தூப கலசமாய் எழும்பட்டும். கர்த்தருக்காக உண்மை வைராக்கியமா பாராட்டுகிற, கர்த்தருக்காக உண்மையாய் ஓடுகிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் எழுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சபைகளை நீர் எழுப்புவீராக. உங்க ரத்தத்தை கொண்டு சமாதிக்கப்பட்ட சபை ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரம் அதுக்கு தலையாய் இருக்கிற ஆண்டவரே. அதில் இருக்கிற அனைவரும் அவைகளாய் இருக்கிறோமே ஆண்டவரே. ஒரு உறுப்பு துன்பப்பட்டா மற்ற அனைத்தும் சேர்ந்து துன்பப்படும் என்று ஆண்டவரே குருந்தினால் வாசிக்கிறபடியே ஆண்டவரே நாளை கூட கர்த்தாவே அப்பா ஒருவர் விழும்போது ஒருவர் தூக்குவதற்கு இடுக்கண்கள்ல ஆண்டவரே அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்குவதற்கு ஜெபத்தால் தாங்குவதற்கு ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விசுவாசிகளை கர்த்தர் பலப்படுத்துங்க ஆண்டவர். யார் எப்படி போனால் என்று போக கூடாதபடி அப்பா அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற சபையா இன்னைக்கு ஆண்டவரே. கடைசியா நம்ம ஒரே ஒரு காரியத்துக்காச்சும் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து பின்வாங்கி போனவர்கள் எத்தனை பேர்? ஒரே ஒரு காரியத்துக்காக நாம் சோம் பண்ணி அடுத்த காரியத்துக்காக போக போகிறோம். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில் கை வைத்து இன்னைக்கு எத்தனை பேர் பின்மாற்றத்துக்குள்ள போயிருக்கிறாங்கள, எத்தனை பிள்ளைகள் மனம் திரும்பாமல் போயிருக்கிறாங்கள. இன்னைக்கு அவர்களுக்காக யார்? அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளை என் நாடுகள் உயர்ந்த மேடுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் ஆதரவற்றவர்களாயிருக்கிறது. அவர்களுக்காக துக்கிக்கிறவர்களும் அவர்களுக்காக முட்டடிக்கிறவர்களும் யாரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சபை எங்க போய் கொண்டிருக்கிறது? சபை எங்க போய் கொண்டிருக்கிறது? எல்லாருமே சேர்ந்து ஆண்டவரே, அவர்கள் எங்கள் சகோதரர்கள் தானே, அவர்கள் எங்கள் சகோதரிகள் தானே, அவர்களை மீண்டுமா உங்க பாதையில திரும்பும்படி செய்யுங்க. அவர்கள் பாதையில திரும்ப செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் பாதையில திரும்பட்டும், அவர்கள்
அவர்கள் சபையிலே சேர்க்கப்படட்டும். ஆண்டவரே அவர்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. அவர்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவர் அவர்களுக்குள்ள ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. அநேக கேள்வியோடு அவர்கள் பின்மாற்றத்துக்குள்ள சென்று இருக்கலாம். ஏதோ ஒரு பலவீனத்தோடு பின் சென்று இருக்கலாம் ஆண்டவரே. இளைய குமாரனை போல ஆண்டவரே பின் சென்று இருக்கலாம் ஆண்டவரே. இப்போதே ஆண்டவரே அவங்களுக்கு தகப்பனரோடு நீர் பேசுங்க. அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணது போல ஜெபிக்கிறோம். அவங்க மனக்கண்களை திறந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க மனக்கண்கள் எல்லாம் திறந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடெல்லாம் கர்த்தர் இடைப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி காலம் செல்லாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. காலம் சௌமித்திருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. ஆண்டவரே தகப்பனே 1,40,000 பேர் ஆண்டவரே மனவாட்டி சபை மாத்திரம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 1,40,000 பேர்களில் ஆண்டவரே பின்மாற்றமாய் திரும்பின போனவர்களும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவர்கள் ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஒருவரு கெட்டு போக கூடாதையா. ஒருவரு பாதளத்துக்கு செல்லக்கூடாதையா. ஒருவரு பாதளத்துக்கு செல்லக்கூடாதையா. அந்த இடம் ரொம்ப மோசமான இடம் ஆண்டவரே. அநேக பற்கடிப்புள்ள இடம், அநேக வேதனை நிறைந்த இடம், சதா காலங்கள் எரிந்து கொண்டிருக்கிற இடம். இடத்துக்குள்ளே யாரும் போக கூடாது. உங்க கண்களை தயவு உண்டாகட்டும். ஒரு கூட்ட ஜனங்கள் மனந்திரப்பட்டும். ஒரு கூட்ட ஜனங்கள் மனந்திரப்பட்டும். கர்த்தாவே நீர் ஆளுகை செய்யுங்க. கர்த்தாவே நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவர். நீங்க தொட வேண்டுமானங்கள் சொல்லுங்க. நீங்க தொட வேண்டுமானங்கள் நீங்க தொடுங்க. தகப்பனே ஆவியானவரே 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 வல்லமையுள்ள தெய்வமே வல்லமையுள்ள தெய்வமே எங்க ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய மகிமையின் கரத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க ஜெபத்தை கேட்கிற தெய்வமே நன்றி அப்பா. நன்றி ஐயா. Thank you Jesus. நன்றி அப்பா. விண்ணப்பம் பண்ண ஆளில்லையே. விண்ணவரே மனோ இறங்குமையா. விண்ணப்பம் பண்ண விண்ணவரே மனோ இறங்குமையா. இறங்குமையா மனோ இறங்குமையா. இறங்குமையா மனோ இறங்குமையா. இறங்குமையா மனோ இறங்குமையா. இறங்குமையா மனோ இறங்குமையா. கருதாஜமிக்க ஆளில்லையே. கண்ணீவரிக்க ஆளில்லையே அப்பா. கருதாஜமிக்க ஆளில்லையே. கண்ணீவரிக்க ஆளில்லையே. மன்றாடி ஜெபிக்க ஆளில்லையே. மனமுடைந்து ஜெபிக்க ஆளில்லையே. இயேசுவே மன்றாடி ஜெபிக்க ஆளில்லையே. மனமுடைந்து ஜெபிக்க ஆளில்லையே. இறங்குமையா மனோ இறங்குமையா. இறங்குமையா மனோ இறங்குமையா. இறங்குமையா மனோ இறங்குமையா. இறங்குமையா மனோ இறங்குமையா. ஊழியர்களுக்காக இறங்குமையா மனோ இறங்குமையா. இறங்குமையா மனோ இறங்குமையா. இறங்குமையா
நீர் மனதுருகுகிற தெய்வையா, நீர் மனதுருகுகிற தெய்வாண்டவரே, நீங்க இரக்கமாய் எங்கள் மீது ஆண்டவரே இரக்கம் பாராட்டுகிற தெய்வமாய் இருக்கிறவரே. அப்பா அப்பா ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. உம்முடைய வருகை சமீபமாயிருக்கிறதே, உம்முடைய வருகை சமீபமாயிருக்கிறதே. அப்பா, உம்முடைய வார்த்தை சொல்கிறதே, உன்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி என்னுடைய ஊழியத்துக்காக நான் உன்னை அழைத்தேன். உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி என்னுடைய ஊழியத்தை உடைய கரத்திலே கொடுத்தேனே. ஆனால் என் ஊழியத்தின் மூலமாய் அநேக பிரிவினைகளோ, அநேக போராட்டங்களோ, அநேக சண்டைகளோ, அநேக வஞ்சகமான பொறாமைகளோ, அநேக விதமான போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஊழியங்களை, ஒவ்வொரு ஊழியக்காரர்களை என் தேவனுடைய கரம் தொடுவதாக, என் தேவனுடைய வல்லமை தொடுவதாக, என் தேவனுடைய மகிமை தொடுவதாக உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதையா. சகல விதமான நற்கிரியைகளை தந்து, சகல விதமான கனிகளை தந்து, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து தேவனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக நீங்க எண்ணப்பட வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை ஐயா. ஐயா ஐயா, நாங்க ஊழியம் செய்தோம், கனி கொடுக்கலை ஐயா. நாங்க ஊழியக்காரர்களா இருந்தோம், கனி கொடுக்க முடியல ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க ஊழியக்காரர்களா இருந்தோம், உங்களுடைய அறிவை அறிகிற அறிவை நாங்கள் பெற்றுக் கொள்ளலையே, உங்களுடைய அறிவை நாங்கள் விருத்தி அடையலையே. ஆண்டவரே, நமக்கு முன்பதாக பாத்திரமானாய் நடக்க முடியலையே ஆண்டவரே. ஐயா ஐயா ஐயா, தேவனே மனம் இறங்குங்கப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை பாருங்க ஆண்டவரே. ஆதியிலிருந்து அன்பு இல்ல ஆண்டவரே. என் தேவனே, நீர் ஊழியம் செய்த பொழுது உன்னை ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறார் என்று தெரிந்தும் ஆண்டவரே, அவரை நீ நேசித்த உண்மையுள்ள தெய்வம் ஆண்டவரே. நீர் அவரை நேசித்த உண்மையுள்ள தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு அநேக ஊழியங்கள், ஊழியக்காரர்களப்பா உம்முடைய ஊழியத்தை செய்யவில்லை ஆண்டவரே. உம்மை போல ஊழியத்தை செய்யவில்லை ஆண்டவரே. உம்மை போல நேசிக்கிற இதயம் உண்டாகவில்லை ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே, நீர் 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 நல்ல தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மன்னிக்கிறவரும் மிகுந்த கிருபை உள்ளவனமாயிருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயா ஐயா, ஊழியக்காரர்கள் மீது உடைய வல்லமை வெளிப்படட்டாண்டவரே, ஊழியக்காரர்கள் மீது உடைய வல்லமை வெளிப்படட்டாண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, பிசாசானவர் ஆண்டவரே தரப்படே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சித்து வைத்திருக்கிறார். உம்மால அழைக்கப்பட்டவர்களை வஞ்சித்து வைத்திருக்கிறார். உம்மால உருவாக்கப்பட்ட ஜனங்களை, உம்மால அழைக்கப்பட்டு உன் ரத்தத்தினால கழுவப்பட்ட உடைய ஊழியக்காரர்களை வஞ்சித்து வைத்திருக்கிறேன். பொறாமையின் ஆவியே, பெருமையின் ஆவியே, ஓ எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள் உடைக்கப்படுவதாக, மண்டல கிரியைகள், பூலகத்தின் கிரியைகள், எல்லா விதமான ஆண்டவரே வஞ்சகத்தினால இழுக்கிற ஆவியே, ஊழியக்காரனை தள்ளுகிற ஆவியே, பாவத்தில் தள்ளுகிற ஆவியே, பெருமை தள்ளுகிற ஆவியே, உங்களுடைய ஊழியத்தை செய்யாதவனுக்கு மாம்சத்தில் விழ தள்ளுகிற ஆவியே, உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். தேவ அக்கினி இறங்கட்டும், தேவ அக்கினி இறங்கட்டும், தேவ அக்கினி இறங்கட்டும், தேவ அக்கினி இறங்கட்டும், உண்டாகட்டும். ஒவ்வொரு ஊழியர்களை தொடுவீராக, தொடுவீராக ஐயா, தொடுவீராக ஐயா. பணத்துக்காக அல்ல ஐயா ஊழியம், பதவிக்காக அல்ல ஐயா ஊழியம், ஆட்களுக்காக அல்ல ஐயா ஊழியம், உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியத்தை செய்கிற உண்மையில ஊழியர்களை எழுப்புவீராக, 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 எழுப்புவீராக. இந்த ராத்திரி வேளையிலே இந்த முகலோகமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீது, ஒவ்வொரு நபர் மீது தேவனுடைய அக்கினி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய எழுப்புதல் தீ பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக. தேவனுடைய ஆவி நிரப்பட்டம் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. பொல்லாத ஆவிகளை சிறைப்பிடிக்கிறையா,
பொல்லாத ஆவிகளை சிறப்பிடிக்கிறையா, பொல்லாத ஆவிகளை சிறப்பிடிக்கிறையா. ஊழிய காரணத்தில் அன்பை எடுக்கிற ஆவிய, ஊழிய காரணத்தில் சமாதானத்தை எடுக்கிற ஆவிய, ஊழிய காரண தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படாதபடி அவருடைய ஊழியத்தை செய்யாதபடி போராடுகிற ஆவிய சிறப்பிடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே தேவ கரம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை இறங்குவதா, தேவனுடைய மகிமை இறங்குவதா, தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. தேவ கரம், தேவ வல்லமை ஆண்டவரே எங்கள் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறது, எங்கள் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆவியை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவி ஆண்டவரே பரவிட்டுக் கொண்டிருக்கிறது. ஐயா ஒரு வல்லமைக்காக நன்றி, ஒரு மகிமைக்காக நன்றி. தேவ அன்பு உண்டாகட்டும். தேவனுடைய ஆண்டவரே அப்பா எழுப்பது தீ ஒவ்வொருவரை பற்றி பிடிக்கட்டப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில என் தேவன் தாமே நாங்கள் செபித்த எல்லா ஜெப குறிப்புகளை கேட்டு என் தேவனை ஆம் என்றும் ஆமென் என்று பதில் கொடுத்திருக்காங்க. எல்லா கரங்களை கர்த்தருக்கு செலுத்தலாமா? ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you pastors. மேவை கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். Thank you Lord. உம்மை நாம துதிக்கிறோம் அப்பா. Jesus உம்மை நாம துதிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரே எங்க சபைகளை நீர் மிகவும் நேசிக்கிறபடியினால், எங்க ஊழியர்களை நீர் மிகவும் நேசிக்கிறபடியினால், எங்க பட்டணத்தை கர்த்தர் நீர் மிகவும் நேசிக்கிறபடியினால் இப்படியாக நாங்கள் இரவிலே கூடி ஜெபிப்பதற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரே ஒரு அறிவிப்பை மாத்திரம் சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு போக விரும்புகிறேன். ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த இம்பாக்ட் ரிவைவல் நைட் பிரேயர் இருக்கும். ஒரு தாக்கத்தை எழுப்புதலுக்காக, எழுப்புதல் தான் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க போகிறது. அந்த எழுப்புதலின் தாக்கத்தை நம்முடைய பகுதியிலும் கிராமங்களிலும் உண்டாக வேண்டும் என்றால் இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினால ஜபத்தினால் எப்படி விலகுமோ அதே போல இரவிலே ஜெபிக்கிற இந்த ஜபம் எல்லா ஆவிகளையும் கட்டி நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா. எனவே நம் நடுவிலே வந்திருக்கிற அருமையான சிட்டி பாபு சாமியல் பாஸ்டர் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுப்பார்கள். கைகளை தட்டி நாம் வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு ஜெபத்தில் கூடியிருக்கிற உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே பெரிய ஒரு தெய்வ பிரசன்னம் இந்த இடத்துல உலாவி இருக்கிறதை நம்மால் உணர முடிகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு ஜெபத்தில் பாஸ்டர் நீங்க வாங்க அப்படின்னு சகோதரர் கூப்பிட்ட போது என்னுடைய சந்தையில ஒரு வார்த்தை எழுப்பினது. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நான் நம்முடைய வார்த்தையாய் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அழைப்பே இல்லாத அரியணை. அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அழைப்பே இல்லாத ஒரு அரியணை, ஒரு அரசாங்கம், ஒரு ஆட்சி, தலைமைத்துவமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அழைப்பு இல்லை என்றால் சரியான ஒரு
அரியணையை செய்ய முடியும். அதுன்னு அழைப்பே இல்லாத ஒரு அரியணை. மனிதர்கள் சொல்லிக் கொள்ளலாம், நான் தலைவன், நான் ஜப வீரன், நான் ஆராதனை வீரன் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அது மனிதர்கள் சொல்ல சொல்ல அவர்களுக்கு தாங்களாகவே பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற காரியமாய் கூட அது தெரியாது. சொல்லத்தான் முடியுமே தவிர செயல்பட முடியாது. என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொண்டு போகலாம், ஆனால் செயல்பட வேண்டும் என்றால் அது செயல்பட முடியாது. நாம் செயல்பட வேண்டும் என்றால் அழைப்பு நமக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு மனிதன் செயல்பட வேண்டும், ஒரு மனிதன் ஜெப வீரனாக இருக்க வேண்டும், ஒரு மனிதன் தலைமைத்துவத்தை எடுத்து செயல்பட வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு அழைப்பு என்பது மிக மிக முக்கியம். இந்த அழைப்பை குறித்து நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது 1 ராஜாக்களுடைய புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்துல இப்படி நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 5வது வசனத்துல, ஆகீசுக்கு பிறந்த அத்தோனியா என்பவர் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கு முன்னோடும் 50 காட்களையும் சம்பாதித்தான். இங்கே அதோனியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். தனக்குத்தானே ஒரு ராஜபாரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். தனக்குத்தானே குதிரை வீரர்களை சம்பாதித்தார். தனக்குத்தானே ஒரு போர் வீரர்களை சம்பாதித்தார். நன்றாய் கவனித்து பாருங்கள். அதோனியாவை குறித்து நாம் ஆழமாய் சிந்தித்து பார்ப்போம் என்றால் யார் இந்த அதோனியா? அவன் விசேஷித்த ஒரு மனிதன் தான். 2 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது தாவீதுக்கு பிறந்த 4வது மகன் இந்த அதோனியா. தாவீது அரசனுக்கு, தாவீது மன்னனுக்கு பிறந்த 4வது மகன் இந்த அதோனியா. இவன் அழகு மிகுந்தவன். அழகு என்றால் அப்படி ஒரு அழகு. தாவீது பெற்ற பிள்ளைகள் எல்லாமே ரொம்ப அழகுதான். அதனால அதோனியாவும் விசேஷமான ஒரு அழகு. 2 நாளாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஜனங்களுக்கு போதனை செய்கிற ஒரு லேவியன் இந்த அதோனியா. ஜனங்களுக்கு போதிக்கிற ஒரு லேவியன். என்ன ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்பு பாருங்களேன். இன்னைக்கு போதிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நன்றாய் போதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, தவறாய் போதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நன்றாய் போதிக்கிற போதனைகள் குறையாய் மாறி தவறாய் போதிக்கிற போதனைகள் அதிகமாயிட்டு. நம்ம ஊழிய பாணியிலே சொல்லுவோம் என்றால் கள்ள உபதேசம் பெருகிவிட்டது. வேதத்துக்கு முரண்பாடான உபதேசம் பெருகிவிட்டது. தவறான போதனை பெருகிவிட்டது. இன்னைக்கு நிறைய மக்கள் தவறான போதனைகளை கேட்பதற்கு தன்னுடைய செவிகளை சாய்த்துக் கொள்ளுகிறார்கள். இந்த அதோனியா போதிக்கிற, ஜனங்களுக்கு போதனை செய்கிற ஒரு லேவியன். நெகோமியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நெகோமியாவோடு உடன்படிக்கைக்கு முத்திரை போடப்பட்டவன் இந்த அதோனியா. என்ன ஆச்சரியம் பாருங்களேன். உடன்படிக்கைக்கு முத்திரை போடப்பட்டவன் இந்த அதோனியா. ராஜாவாக ராஜபாரம் பண்ண எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கு. என்றால் இவருடைய அப்பா ராஜா, என் பிள்ளையும் ராஜாவாக வேண்டும் என்கிற தகுதி இவனுக்கு இருக்கிறது.
கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ராஜா வம்சத்தில் பிறந்தவன் தான். ராஜ யோகம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா ராஜாவாக முடியலையே. காரணம் என்ன? தகுதி இருக்கிறது, ஆனா அழைப்பு இல்லை. தகுதி யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கும், ஆனா அழைப்பு ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுதி தன்னை தரம் பார்த்து ஏற்படுத்திக் கொள்ளலாம், ஆனா அழைப்பு அப்படி ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. பாருங்க, இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில வாசித்து பாருங்கள். நீங்க வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ளாகவே ஒரு புத்துணர்வு எழும்பி வருகிறதை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் காண்பீர்கள். எல்லாம் அவனுக்கு தகுதி இருக்கிறது, ஆனா அவனுக்கு என்ன இல்லை? அழைப்பு இல்லை. தகுதி வேற, அழைப்பு வேற. பாடக்கூடிய தகுதி இருக்கிறது, பிரசங்கிக்கூட தகுதி இருக்கிறது, ஆனால் நிலைத்து நிற்க முடியும். அழைப்பு இருந்தால் தானே நிலைத்து நிற்க முடியும். தகுதியை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியும். இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியுடைய வாழ்க்கையில தகுதி இருக்கலாம். அந்த தகுதியை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கப் போவது இல்லை. அதோனியாவுக்கு அத்தனை தகுதியும் இருந்தது, ஆனால் தேவனுடைய அழைப்பு அதோனியாவுக்கு இல்லை. நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், அது முக்கியம் அல்ல. கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளுகிறவன் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் அடிக்கடி உன்னை சொல்லிக் கொள்ளுவேன், வருடாந்திர கிறிஸ்தவர்கள், ஏதோ பண்டிகை நாட்கள் மட்டும் வந்து போகிற கிறிஸ்தவர்கள், இயேசு பிறந்த நாட்கள், கிறிஸ்தவன் நாட்கள், புது வருட நாட்கள், இவர்கள் வருடாந்திரத்துக்கு மட்டும் ஒரு முறை ஆலயத்தை தேடி வருவார்கள். அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். மாதாந்திர கிறிஸ்தவர்கள் பந்திக்கு மட்டும் வருவார்கள். அப்பத்தையும் ரசத்தையும் வாங்க வேண்டும். அவங்க மாதாந்திர கிறிஸ்தவர்கள், அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். வாராந்திர கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவாங்க. மற்ற சபைகள் நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து போகிற உபவாச ஜபத்துக்கு வரமாட்டாங்க, இரவு ஜபத்துக்கு வரமாட்டாங்க, ஊழிய குடும்பங்களில குடும்ப ஜபங்களுக்கு வரமாட்டாங்க. இவங்கெல்லாம் வாராந்திர கிறிஸ்தவர்கள். ஆனா கிறிஸ்தவர் என்கிற தகுதி இருக்கிறது, அழைப்பு இல்லை. நானும் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்ள அது தகுதி, ஆனால் அழைப்பு என்பது வேற. அழைப்பு என்பது சபையோடு ஒட்டி இருக்கிறது. அழைப்பு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், கிறிஸ்தவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நாம் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும், கடவுளால் அழைக்கப்பட வேண்டும். அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். அவங்கெல்லாம் கேட்டா சொல்லுவாங்க, நாங்களும் அப்படி யாரு தான் கிறிஸ்தவங்க தானப்பா. நேற்றுக்கிழமை கிறிஸ்தவன் ஏன் சொல்றாங்க?
ஞாயிற்றுக்கிழமை போகலன்னாலே மற்ற ஆள் கேட்பாங்க, ஏம்பா சபைக்கே போகலையா, வீட்டிலேயே சுத்திக்கிட்டு இருக்கிற, அதுக்காவது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு என்ன பண்ணிடலாம், வந்து போகலாம். அதோனியாவுக்கு எல்லாம் தகுதியும் இருந்தது, ஆனால் அழைப்பு என்பது அவருக்கு இல்லை. கேளுங்க, 1 ராஜாக்கள் புத்தகம் 1 அதிகாரம் 25வது வசனம். அவர் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொடுத்த ஆடுகளையும் அடித்து ராஜாவின் குமார் அனைவருக்கும் ராணுவ தலைவரையும் ஆசாரியனாகிய அபிதாரையும் அழைத்தான். அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகிய அதோனியாவை வாழ்க என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, இந்த 25வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அதோனியா ஒரு விருந்து ஏற்படுத்தி தனக்கு முக்கியமானவர்களை அழைப்பித்து அங்கே விருந்து கொண்டாடுகிறார், கொளுத்த கன்றுகளை அடித்து. அல்லேலூயா. இதனை வாசித்த போது எனக்கு ரொம்ப சுவரியாசியமான ஒரு சிந்தை எனக்குள்ள எழுப்பினது. ராஜா வாழ்க, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க என்று சொல்லி விருந்துண்டவர்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டபோது அதோனியாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் தான் ராஜா, வந்து விருந்துக்குள்ள என்ன பண்றான், கொண்டாடுறான். அவன் உள்ளத்துல ஒரு பெருமை தன்னையே அறியாமல் ஆண்டு வந்து விட்டது. நான் தான் ராஜா, நான் தான் ராஜா, நான் தான் ராஜா. சில நபர்கள் சொல்லும் பொழுது கேட்கிற ஆளுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? காலை அப்படியே மேல தூக்கி போட்டு நடக்கலாம் போல இருக்கும். அதோனியாவுக்கு உச்சம். வாசித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கொளுத்த கன்றுகளை சாப்பிட்டவங்க எல்லாம் சொல்றான், ராஜா வாழ்க, ராஜா வாழ்க. ஒரு பக்கம் இப்படி இருக்கட்டும், இவங்க உண்டு ராஜா வாழ்க வாழ்க என்று கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. 33ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனங்களை வரையும் வாசிப்போம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜாவை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாக சாலமோனையும் என்று கோவேறு கழுதை வெளியேற்றி அவனை சீகோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாக சாதோக்கும் தீர்க்கதரிசியாக நாத்தானும் இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். இன்னும் எக்காலம் ஊதி ராஜாவாக சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதுக்கு பின்பு அவர் நகர் மூலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாய் இருப்பான். இஸ்ரவேலிலும் யூதாவிலும் தலைவனாய் இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றார். அல்லேலூயா. ஒரு பக்கம் ஒரு கூட்டம் கொடுத்த கன்றுகள் அடித்து தின்னவங்கெல்லாம் அந்த அதோனியா வாழ்க, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க என்று ஒரு பக்கம் கூப்பாடு போட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் தாவீது கட்டளையிடுகிறான். நான் சொல்றேன், அழைப்புக்கும் தகுதிக்கும் வித்தியாசத்தை நான் சொல்றேன் பாருங்க. அதோனியா செய்து கொண்ட தகுதி இருக்கிறது, எனக்கு ஒரு ராஜபாரம் செய்ய முடியும் என்கிற உச்சத்தில் இருக்கிறான். அது தகுதி. ஏன்னா ராஜாக்குள்ள ராஜா தான் வரணும். அதுல போட்டு சில கூட்டம் ஒன்னா சேர்ந்து அதோனியா உசக்கலைப்பு விட்டு அவனை ராஜாவா மாத்தி விட்டுட்டாங்க. அவன் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். அழைப்பு ஒரு பக்கம் தாவீது சொல்லுகிறான், சாலமோனை கோவேறு கழுதை மேலே ஏற்றுங்கள். அதுதான் அழைப்பு. அல்லேலூயா. இது ராஜா பயன்படுத்தின கழுதை. ராஜா எப்படி வேணாலும் சொல்லியிருந்தோம் வாழ்க அப்படின்ட்டு ஒரு ராஜாவா? பச்சைவால் போய் ராஜா கிட்ட கேட்கிறான், என் ஆண்டவரே ராஜா
ஆனா தாவீது சொல்லுகிறார், சாலமோனே கோவேறு கழுதை மேல ஏற்றுங்க. அழைப்பு என்பது அவன் கோவேறு கழுதை மேல ஏற்றினார். அவனை அபிஷேகம் பண்ணுங்கள். என்ன அபிஷேகமா? ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்கள். ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். எக்காலம் ஊதுங்கள். எக்கால சத்தம் கேட்குது. இப்ப எக்கால சத்தம் கேட்டாதான் ராஜா நகர்வலம் வருகிறான் என்று தெரியும். சும்மா ராஜா வாழ்க, சும்மா ராஜா வாழ்கன்னு நல்ல கொழுந்து கரியை திட்டு கத்துறதெல்லாம் ராஜா கிடையாது. ராஜா அரண்மனையிலிருந்து எக்கால சத்தம் கேட்கப்படணும். எக்கால சத்தத்தை ஊதி ராஜா வாழ்க, ராஜா வாழ்க என்று நகர்வலத்தை கூட்டிக் கொண்டு போய் காண்பீர்கள் என்று தாவீது தெரிவிக்கிறதை பார்த்து நான் ஏற்படுத்தினேன் என்று சொல்லுங்கள். இதுதாங்க அழைப்பு. அபிஷேகம் பண்ணப்படணும். இந்த தகுதியெல்லாம் அதோனியாவுக்கு இல்ல. இந்த தகுதியெல்லாம் அதோனியாவுக்கு இல்லை. நான் படிக்கும் போது ஒன்றை யோசித்து படித்தேன். சுயத்தினால எதையும் செய்ய முடியாது. பெருமையினால எதையும் செய்ய முடியாது. ராஜா வாழ்க்கை என்று சொன்ன உடனே அதோனியாவுக்கு உச்சத்தில் பெருமை வந்து விட்டது. நான் தான் ராஜா. ஆனா ராஜபாரம் சாலமோனுக்கு மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. இந்த ரெண்டு சம்பவத்தையும் யோசித்து பாருங்களேன். அதோனியா ஒரு கூட்டம் சேர்த்து வச்சிட்டு இருக்கிறான். அந்த ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான், ராஜா வாழ்க, ராஜா வாழ்கன்னு சொல்லி. இங்க கோவேறு கழுதை மேல ஏற்றி எக்கால சத்தத்தோடு சத்தம் கேட்கிறது. இப்ப அதோனியாக்கு பயம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? நிச்சயம் பயம் வந்திருக்கும். என் நான் இல்ல என்ன ராஜான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அங்க இங்க தண்டம் போட்டு எக்காலத்தை ஊதி, ஆமா அவனை கூட்டு வரான். என்ன சத்தம் அது? அவன் காதுக்கு செய்தி கேட்கப்படுகிறான். தாவீது சாலமோனை ராஜாவாக டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதோனியா அம்பேரு. அதே மாதிரிதாங்க சத்தம். அதோனி மோசமான மரணத்தை தழுவினான். சுயம். நம்ம வாசித்த அந்த 5வது வசனத்திலேயே தனக்கென்று அந்த வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கிற 5வது வசனம். ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன், நான் ராஜாவேன் என்று சொல்லி தன்னை தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களை சம்பாதிச்சுட்டான். பாருங்க, அப்பா எங்க அப்பாவுக்கு அடுத்து நான் தான் இருக்க போறேன். அதனால என்ன யாரால என்ன பண்ண முடியாது, எல்லாம் முடியாது என்று தான் சுயத்தில் அவன் எழுப்பி நிற்கிறதை இங்கே காண்பிக்க முடியும். சுயம் ஒரு நாளும் ஒரு மனிதனை உயர்வுக்குள்ளாய் கொண்டு வர சுயம் என்பது தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொள்ளுகிற திறமை. பாட்டு திறமை வளர்த்துக்கலாம், பேசுகிற திறமை வளர்த்துக்கலாம். நாம் கிறிஸ்தவராய் இருந்தால் என்னென்ன திறமை வளர்க்க முடியுமோ வளர்த்துக்கலாம். ஆனா அழைப்பு இல்லை என்றால் அது
அதிலே எந்த ஒரு திட்டத்திலும் செயல்படுத்த முடியாது என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். அதான் சொன்னேன், அழைப்பு வேற, அழைப்பு வேற. அழைப்பே இல்லாத அரியணையில அதோனியா ஏறவே முடியாது. இன்றைக்கு எத்தனை அதோனியாக்கள் சுயமா எழுப்பி நிற்கிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, சுயம் சாகட்டும். அழைப்பை புரிந்து கொண்டு, அழைத்தவரை புரிந்து கொண்டு, நான் படிக்கும் போது ஒன்றை படித்தேன், நான் கற்றுக்கொண்டேன். அதோனியாவோடு கர்த்தர் இல்லை. தவறாய் ஆலோசனை சொல்லுகிறவர்கள் கூட சேர்ந்து கொண்டார். தவறான வழிநடத்துதலை சொல்லுகிறவர்கள் அதோனியா கூட சேர்ந்து கொண்டார்கள். தாவீது வயது முதிர்ந்த நேரத்தில் தவறான ஆலோசனைகளுக்கு கொடுத்தார்கள். அப்பா வயது முதிர்ந்த ஜாக கிடக்காரு, நீயாட்டும் ராஜா வாயில்லாம இல்ல பிரியமானவர்களே. சாலமோனுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு ஆவிக்குரிய நபர்கள் இருந்தார்கள். நாம் இன்னைக்கு யாருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறோம்? அழைப்பு இருந்தால் ஆவிக்குரிய ஆலோசனை தன்னாலே வரும். வசனம் சொல்லு, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அந்த வழிதான் அழைப்பின் வழி. அந்த அழைப்பின் வழியை நாம் புரிந்து கொள்வோம். அழைப்பு இல்லாமல் அரியணையில் அமர முடியாது. அழைப்பு இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. அழைப்பு இல்லாமல் குடும்பம் நடத்த முடியாது. இன்றைக்கு சுயமாய் ஏற்படுத்தி கொண்ட குடும்பம், எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு தேவையில்லாத ஆலோசனைகளை கேட்டு நடந்த குடும்பங்கள் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சுயமான வாழ்க்கையை வெறுத்து ஜெயமான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. வசனத்தின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நாம் யாவும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த